ஒரு மாணவியினுடைய உயிர், 2 காவல் நிலையங்களுடைய அலட்சியம், 9 நாள் தார்மீக போராட்டம், தமிழகத்தையே உலுக்கிய தூத்துக்குடி பள்ளி மாணவி கொலை வழக்கில் 9 நாட்களுக்கு பிறகு மர்ம முடிச்சுகள் அமைந்திருக்கு. ஒரு பக்கம் அரசியல் அழுத்தம், இன்னொரு பக்கம் மக்களினுடைய தொடர் போராட்டம் என பரபரப்பாக நகர்ந்த இந்த வழக்கில் இறுதியாக திருட்டு பைக்கும் டிஎன்ஏ நுட்பமும் சேர்ந்து ஒரு கொடூர கொலைக்காரனை சட்டத்தின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. யார் அந்த சைக்கோ கொலைகாரன்? அவன் பிடிப்பட்டது எப்படி? ஜாமீனில் வெளியே வந்து மீண்டும் ஒரு பிஞ்சு உயிரை பறித்த அந்த சைக்கோ கொலைகாரன் கொடுத்த பகீர் வாக்குமூலங்கள் என்ன? விரிவான தகவல்களை பார்க்கலாமா? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த 10ஆம் தேதி இரவு அன்னைக்கு தேர்வுக்காக படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இரவு 6 மணி அளவில் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிக்கு போன அந்த பெண் வீடு திரும்பவே இல்லை. 1 மணி நேரமாகவும் வராத மகளை தேடி அலைந்த பெற்றோருக்கு கிடைச்சது ஏமாற்றம் மட்டும்தான். இந்த வழக்கோட ஆரம்பமே ரொம்ப வேதனையானது. தன்னுடைய மகளை காணலை அப்படின்னு தந்தையும் தாயும் துடிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்க போனப்போ அந்த பெற்றோரை இது எங்கள் எல்லைக்குள்ளே வராது, இது எங்களுடைய எல்லை கிடையாது அப்படின்னு சொல்லி குளத்தூர் ஸ்டேஷன் மற்றும் விளாத்திக்குளம் மகளிர் ஸ்டேஷன்களுக்கு இடையே போலீஸார் அலங்கடிச்சிருக்காங்க. சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் பெற்றோர் அலைந்த அந்த முக்கியமான நேரத்தில் அந்த மாணவி அங்கே உயிருக்காக போராடிட்டு இருந்திருக்கலாம். சரியான நேரத்தில் உடனடியாக தேட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மாணவியை உயிரோடு கூட காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் வழக்கு பதியப்பட்டதே சுமார் 14 மணி நேர தாமதத்திற்கு அப்புறம் தான். மறுநாள் 11ஆம் தேதி அதே காட்டுப்பகுதியில் செதஞ்ச நிலையில் மாணவியினுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. இந்த அலட்சியம் தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இந்த வழக்கை பேசுபொருளாக மாற்றியிருக்கு. மாணவியினுடைய உடல் மீட்கப்பட்ட போது அவங்களுடைய ஆடைகள் களையப்பட்டிருந்ததுனால அவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வலுத்துச்சு. குற்றவாளியை பிடிக்கும் வரைக்கும் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறவினர்கள், ஊர்க்காரங்க எல்லாருமே 9 நாட்களாக நடுவீதியில் நின்று போராடினாங்க. தமிழகம் முழுவதும் சாலை மறியல்கள் வெடித்தன. ஆறுதல் சொல்ல வந்த தூத்துக்குடி எம்பி கனிமொழி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோரையே மக்கள் முற்றுகையிட்டு அவங்கள்ட்ட ஆவேசமாக கேள்வி எழுப்பினது, ஆர்குமெண்ட்டில் ஈடுபட்டது நிலைமையினுடைய சீரியஸ்னஸை இன்னும் அதிகப்படுத்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மாவட்ட எஸ்பி மதன் உத்தரவின் பேரில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வட மாநில தொழிலாளர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டது. கிராமம் முழுவதும் சல்லடை போட்டு தேடியும் கூட போலீஸ்காரங்களுக்கு எந்த துப்புமே கிடைக்கல. அப்போதான் அந்த பகுதியில் இருந்த ஒரு காற்றாலை, ஒரு விண்மில்லினுடைய சிசிடிவி காட்சி போலீசாரினுடைய கைக்கு கிடைச்சிருக்கு. அதில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் போகிறது தெரிஞ்சிருக்கு. அவர் போன அந்த பைக்குடைய நம்பரை ஆய்வு செஞ்சப்போ அது ராமநாதபுரம் பார்த்திபனூரில் திருடப்பட்ட ஒரு பைக் அப்படின்னு தெரிய வந்துச்சு. சென்னையில் பதுங்கியிருந்த தர்ம முனீஸ்வரனை, அதாவது அந்த 30 வயது சைக்கோ கொலைகாரனை செல்போன் சிக்னல் மூலமாக போலீசார் வளைச்சு பிடிச்சிருக்காங்க. அவனுடைய உடலில் சில நகைக்கீரல்கள் இருந்திருக்கு. மாணவியின் விரல் நகை எடுக்குகளில் சதை துணுக்குகளும் இருந்திருக்கு. அது ரெண்டத்தையுமே டிஎன்ஏ சோதனை செஞ்சு பார்த்தப்போ ரெண்டுமே கச்சிதமாக ஒத்து போயிருக்கு. இந்த ஒரு அறிவியல் ஆதாரம் அவன் தான் கொலைகாரன் அப்படின்றத ஆணித்தரமாக உறுதி செஞ்சிருக்கு. யார் இந்த முனீஸ்வரன்? இவன் ஒரு சாதாரண திருடன் அல்ல, இவன் ஒரு சீரியல் குற்றவாளி. 2019 இவன் மேலே 3 திருட்டு வழக்குகள் உள்ளன. 2020 எட்டயபுரம் அருகே 60 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கின் முக்கிய குற்றவாளி இவன். அந்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றும் சமீபத்தில் ஜாமீனில் வெளில வந்து சுதந்திர பறவையாக சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்திருக்கான். காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வந்த இடத்துல தான் இந்த மாணவியை தனியாக பார்த்துட்டு தன்னுடைய கொடூர புத்தியை அந்த குழந்தை மேலே அவன் காமிச்சிருக்கான். இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை முன்வைத்துள்ள முக்கியமான குற்றச்சாட்டுகள் நம்மளையுமே யோசிக்க வச்சிருக்கு. ஆயுள் தண்டனை பெற்ற குற்றவாளிக்கு ஜாமீன் கிடைக்கிற அளவுக்கு திமுக அரசு வழக்க ரொம்ப மெத்தனமாக கையாண்டிருக்கிறது. ஜாமீன்ல வெளில வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியை தொடர்ந்து கண்காணிக்காம காவல்துறை தவறினது. சிசிடிவி காட்சிகளை ஆராயறதுக்கு ஏன் 10 நாட்கள் தாமதமானது? இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்கள் கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களுக்கு விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய அறிக்கையில வலியுறுத்தியிருக்காரு. குற்றவாளி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து 9 நாட்களாக நீடித்த போராட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கு. மாணவியின் உடலை வாங்க உறவினர்கள் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு கொடூர குற்றவாளி ஜாமீன்ல வந்து மீண்டும் ஒரு பிஞ்சு உயிரை பறிச்சிருக்கிறது சமூக பாதுகாப்பின் மீதான அச்சத்தை அதிகரிச்சிருக்கு. இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்காம இருக்க கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதே அனைவரின் கோரிக்கையாகவும் இருக்கு. இதுல சைக்கோ கொலைகாரன் பண்ண அந்த கொலையெல்லாம் தாண்டி அந்த காவல்துறையினர் அந்த வழக்கை எடுக்கிறதுக்கு ஏற்படுத்தின அந்த தாமதம் தான் இந்த வழக்கில் ஒரு முக்கியமான விஷயமாகவே மாறி இருக்கு. இந்த வழக்கை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இதே மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.